இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஏசாயா 41 அதிகாரம் 9வது வசனம். நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். அல்லேலூயா. இந்த பூமியின் கடையாந்தரங்களில் நாம் இருந்த நம்மளை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து நம்மளை அழைத்து கொண்டு வந்து அவருடைய தாசனாக இருக்கிறபடியினால், நம்மை தெரிந்து கொண்டபடியினால் நம்மளை அவர் வெறுத்து விடுவதல்ல. இன்னைக்கு உலக மனுஷங்கள்லாம் நம்மளை வெறுத்து விட்டு தள்ளி விட்டு போயிடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் அவர் வெறுத்து விடுவதில்லை. ஏன்னா நம்மளை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். மகனாக மகளாக அவர் நம்மை தெரிந்தபடினாலே அவர் நம்மளை எப்படி வெறுத்து விட்டு போயிடுவாரு? நம்மளை அவர் ஒருபோதும் வெறுத்து விடுகிற தேவன் அல்ல. அவருடைய நினைவாய் அவர் நம்முடைய நினைவாய் எப்பொழுதுமே இருக்கிறார். நம்ம நினைவு வேறையா இருக்கலாம், ஆனா அவருடைய நினைவு என்னுடைய மகன், என்னுடைய மகள், இவனை எப்படியாவது ஆசீர்வதிக்கணும், அவனை நான் வெறுத்து விட மாட்டேன், யாரெல்லாம் வெறுத்து விட்டாங்களோ அவங்க மத்தியில உயர்த்தி வைப்பேன்னு சொல்லி. அப்படியா இந்த நாள்ல கூட நம்மளை ஆண்டவர் உயர்த்தி வைக்க போறார். வெறுத்து விடாதபடிக்கு நம்மளை பாதுகாப்பார். இந்த வசனத்தை நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் செய்வார். ஆமேன்.